முக்காவாசி காவலர்கள் செய்துவிட்டு குற்றங்களை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது முதலமைச்சருக்கு கீழே நேரடியாக வருகிறது. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காவல் நிலையங்கள்ல எந்த சாவுமே நடக்கலையாருன்னா கிடையவே கிடையாது. இன்னும் மோசமாக தான் ஆயிட்டு இருக்கு. 2021 63 கஸ்டோடியல் டெத். அந்த உண்மைக்கெல்லாம் வெளியே வரலையா? காவல்துறைகள்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருந்தாலும் இதுல யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை கூட நடக்கல. உயிரே போற அளவுக்கு அடிக்கிறதுன்றது ஏத்துக்கவே முடியாது. சித்திரவதைப்படுத்திருக்காங்க அந்த மிளகாத்தூள். இந்த ஒரு கேஸ் மட்டும் குற்றம் நடந்திருக்குன்னு நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணாலே எங்களை தான் அசிங்கமா பேசுறாங்க. ஆனா காவலர்கள் மக்களுக்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் ஒரு இரும்பு கரத்தை வச்சு அடக்குவேன்றாரு. ஆனா ஒரு இரும்பு கரத்தையும் வச்சு அதே மக்களை காவலர்கள் தான் கொள்றாங்க. ஆமா, நாங்க நான் விடியல் அரசு நடத்துறோம், மாடல் அரசு நடத்துறோம், இவங்க ஒரு பக்கம் சும்மா பொய்ய சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப நம்ம சிவகங்கை திருப்புவனம் அப்படின்ற பகுதியில பாத்தீங்கன்னா லாக்அப் டெத் ஆனது நடந்திருக்கு. விசாரணைக்கு அழைத்து சென்ற அந்த கைதியை காவலாளர்கள் அடித்தே கொண்டிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப இந்த ஒரு இறப்பு மட்டுமல்ல, நம்ம கொஞ்சம் டேட்டா எல்லாம் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா? சாத்தான்குளத்துல 2 பேர் தந்தை மகன். ஆமா, தந்தை மகன். அதை அந்த சமயத்துல அதிமுக ஆட்சியில இருந்தப்ப திமுக அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போச்சு. அதுக்கப்புறம் அதை ஹைகோர்ட்டே சுவ மோட்டோவா எடுத்து அதை விசாரிக்க ஆரம்பிச்சு அதற்கப்புறம் தான் அதுல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்ப இவங்க 21 இருந்து அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு அப்புறம் எந்த கஸ்டோடியல் டெத்தும், அதாவது இல்ல போலீஸ் காவல் நிலையங்கள்ல எந்த சாவுமே நடக்கலையான்னு கிடையவே கிடையாது. இன்னும் மோசமாக தான் ஆயிட்டு இருக்கு. 2021 63 கஸ்டோடியல் டெத். அந்த உண்மைக்கெல்லாம் வெளியே வரலையா? ஆமா, 63 சாவுகள் நடந்திருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 22ல 109 பேர் இறந்திருக்கிறாங்க காவல்துறையில. அதற்கு அப்புறமுமே பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள் கூட 21 22ல அதற்கு பாதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 21 என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை தன்னிச்சையாக சுட்டு கொண்டு இருக்கிறது 21 பேரை. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் இதெல்லாமே ஆர்டிஐல தான் உண்மை தெரிய ஆரம்பிச்சது. அதுல 300 பேர் ஜெயிலுக்கு வந்த 300 பேருக்கு கை கால் உடைச்ச நிலையில தான் வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. இவர்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் உண்டு. இவர்கள் குற்றவாளிகள் இல்ல கொடூரமான குற்றவாளிகள், இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட சில பேருக்கான அதாவது எல்லாருமே குற்றம் சுமத்தப்பட்டவங்க எல்லாமே குற்றவாளிகள் அல்ல. நிரூபிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அதுல நிரபராதிகளும் இருக்கலாம். பல்வீர் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாரு. அவரால் பல்ல ஃபுல்லா உடைச்சிருக்கிறார். அவர்கிட்ட விசாரணைன்னு யாராவது வந்துட்டாங்களே குற்றவாளிகளோட பல்ல உடைச்சிருவார். அந்த விசாரணையெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு சொல்லும் போது இப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான காவல்துறைகள்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருந்தாலும் இதுல யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை கூட நடக்கல. 6 பேரை சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒண்ணு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்ல இடமாற்றம் செய்வாங்க, இல்ல வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர யாருக்குமே தண்டனை என்பது இது வரைக்கும் கிடைச்சதில்லை. இதுல கோர்ட்டா இருக்கட்டும் சரி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கட்டும், கோர்ட் இதுல ஒரு ஆர்டரே போட்டிருக்கு. எல்லா காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம அரசு என்ன சொல்லுது, 99% நாங்க வச்சுட்டோம்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. உண்மை அது கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனேன், காவல்துறை கமிஷனர் ஆபீஸ்ல கூட சிசிடிவி கேமரா இல்லை. அதுதான் உண்மை. ஏன் அங்க சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்க கூடாது? பொதுமக்கள் எங்கெல்லாம் சேர்றாங்களோ அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? காவல்துறை என்ன செய்யுதுன்னு ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? எப்படி குற்றவாளிகளை நடத்துகிறது என்பதை ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நகை எடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அவரையும் அவர் தம்பியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அவர் தம்பி முன்னாடி தான் இவரையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அவருடைய சகோதரர் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால கண்கூடாகவே தெரியுது. அவர் காவல் அலுவலகத்தில் கொண்டு போய், அதுவும் எங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி. ஆமா, கோயிலுக்கு பின்னாடியே இருக்கு.
அவ்வளவு கடுமையாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருத்தரோட கார்ல இருந்த நகை காணா போச்சுன்னு தான் அந்த இதுவே வந்திருக்கு. உடனே இவங்க கூட்டு போய் அடிச்சு அதை இதாக்கி இப்ப அந்த போன உயிர் இப்ப வரப்போறது கிடையாது. அவர் அந்த கோயில்ல வேலை பார்த்த ஒரு அலுவலர் தான், காவலாளின்னு சொல்றாங்க. அவரை தான் கூப்பிட்டு இது பண்ணிருக்காங்க. அவரு தவறு பண்ணியிருந்தாலுமே நீங்க விசாரிக்கலாம். அதுக்காக வந்து உயிரே போற அளவுக்கு அடிக்கிறதுன்றது ஏத்துக்கவே முடியாது. சித்திரவதைப்படுத்திருக்காங்க. இது இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல, அண்ணா நகர்ல இப்படிதான் ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானப்ப அவருடைய தந்தையையும் தாயையும் கூட்டு போய் அடிச்சாங்க. அது ஒரு பெண் அதிகாரியே செஞ்சாங்க. அவர் தந்தையெல்லாம் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு காவல்துறை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி போக முடியாது. போனீங்கன்னா உங்களே குற்றவாளி ஆக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக தான் நடந்துக்கிறாங்க. காவல்துறையினருக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்படலையா, இல்லை மனித உரிமை மீறல்களை பற்றி அவர்களுக்கு பாடம் எடுக்கப்படவில்லையா, இல்லை அவங்களுக்கு எப்படி மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மன நலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பயிற்சி கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒன்று, இவங்க அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுடைய கோபத்தாவ எல்லாத்தையும் கொண்டு போய் குற்றவாளிகள் மேல் காண்பிக்கிறார்கள். அதனால் உயிரிழப்புன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, யாருமே காவல் நிலையத்திற்கு எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாது. அது எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஒன்று, நீங்க நிறைய பாலியல் வழக்குகள்ல என்ன குற்றச்சாட்டு காவலர்கள் மேல், காவல்துறை மேல் என்றால், நாங்க இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்குன்னு நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணாலே எங்களை தான் அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வேலூருக்கு பக்கத்துல அந்த பெண் குற்றச்சாட்டை வைத்தார். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நிறைய பெண்கள் இந்த குற்றச்சாட்டு, எங்களை அசிங்கமா பேசுறாங்க, எங்களை கேவலமா பேசுறாங்க, குற்றவாளிகளுக்கு சாதகமா பேசுறாங்க, நிறைய இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இப்படியெல்லாம் காவல்துறையினர் மேல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறையவே இருக்கு. மக்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியல, மிக கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது முதலமைச்சருக்கு கீழே நேரடியாக வருது. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காவல்துறை கிட்ட காவல்துறைக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரியான கண்ட்ரோல்ல நீங்க வச்சிருக்கீங்கன்றதே தெரியல. முக்காவாசி காவலர்கள் செய்துவிட்டு குற்றங்களை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நியாயமும் அங்க கிடைக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஆனா காவலர்கள் மக்களுக்கானவங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் ஒரு இரும்பு கரத்தை வச்சு அடக்குவேன்றாரு. ஆனா ஒரு இரும்பு கரத்தையும் வச்சு அதே மக்களை காவலர்கள் தான் கொல்றாங்க. ஆமா. இன்னொரு விஷயம், அந்த காவலர்கள் எந்த அளவுக்கு மோசமா செயல்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு பக்கத்துல ஒரு முதியவர்கள் 2 பேரை கொலை செஞ்சாங்க. அதாவது அவங்கள கொலை செஞ்சுட்டு நகை அவங்க வீட்டுல இருந்தது திருடிட்டு போனாங்க. அதில் 4 பேரை கைது பண்றாங்க. கைது செய்த சிறிது நாள்லயே இன்னும் ஒரு 4 பேரை கைது பண்ணும்போது அவங்க இன்னொரு வழக்குல பேசுறாங்க. அப்ப இந்த முதியவர்களை கொன்றவர்கள் இவங்க தான் சொல்லிட்டு வேற குற்றவாளிகள் ஒத்துக்கிறாங்க, நாங்க தான் பண்ணோம். அப்ப நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாம பொய்யானவர்களை எல்லாம் கைது செய்து அந்த வழக்கை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க கைது பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, குற்றவாளிகள் வெளியே இருந்து குற்றம் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை முதியவர்கள், முதிய தம்பதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் பாலியல் தொல்லைக்கும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்காங்க. இன்னொன்று, இப்போ டிராஃபிக் போலீஸால பாதிக்கப்படுற எவ்வளோ இளைஞர்கள் எவ்வளோ அடித்தர, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் இருக்கும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நல்லா வசதியானவங்க இருக்கவங்களுக்குலாம் இந்த பாதிப்பெல்லாம் கிடையாது, அவங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கத்திலும் இருக்கும் அடித்தளத்திலும் இருக்கிற மக்கள் தான் இந்த காவல்துறையோட இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளால பாதிக்கப்படுறது அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யார்டு அப்படி இப்படின்னு இணையா பேசப்பட்ட இந்த காவல்துறை மிக மோசமாக ஆகி கொண்டிருக்கிறது என்பது கண்கூடாக நமக்கு தெரியுது. காவல் நிலையங்கள் மக்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. ஒன்று இல்ல, சரி பாதுகாப்பானது இல்லை, மோசமா இருக்குன்னு சொல்லிட்டா சரி, நீங்க போன உடனே உங்களுக்கு சப்போர்ட்டா ஹெல்ப் பண்றாங்களான்னு பார்த்தா அந்த உதவியும் செய்யறது கிடையாது. அது போக காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் எதுவுமே இவங்க கொண்டு வர, எத்தனை மணி நேரம் அவர்கள் வேலை பார்க்குறாங்க, கடுமையான மன உளைச்சலுக்கும் இதுக்கும் ஆளாகிறேன். ஏன்னா காவல்துறையில நிறைய தற்கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம்.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு ஸ்டேஷன்ல வந்து எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா இருக்கிறாங்க. நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாமலே வச்சிருக்கிறாங்க. அந்த காவல் நிலையங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. காவல் நிலையங்களே நல்ல இடமா இருக்கா? ஒரு ஒரு நான் வேலை பார்க்குறேன்னா அந்த இடம் வந்து நல்ல இடமா இருக்கும்ல, அப்படிப்பட்ட இடங்கள் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கு. கழிப்பறைகள் இல்லை, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அறைகள் இல்லை, ஓய்வெடுப்பதற்கென்று எந்த விதமான இது இல்லை. ஒரு பக்கம் அந்த பிரச்சனையும் இருக்கு, காவலர்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு என்று எந்த சங்கமும் இல்லை. மற்ற சங்கம் எல்லாம் பிரச்சனைகளுக்காக போராடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இல்லை. முக்காவாசி நேரம் அவங்க ஆளுங்கட்சிக்கு என்ன சொல்றது, ஏவலாளிகளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கையாள் மாதிரி வச்சுக்கிறாங்க. எந்த அரசு வந்தாலும் சரி, காவலர்களை வைத்து அடுத்து மற்றவங்களை வந்து அடிக்கிறது, இல்லை மற்றவங்களை துன்புறுத்துவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். காவலர்களுக்கு என்று செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் செய்யலை. ஒரு 50 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க ஒரு காவல் நிலையத்துல. அவங்கள திருப்பி 24 மணி நேரம் அவங்க வேலை பார்க்கும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அந்த மன உளைச்சலை வந்து எப்படி வேணாலும் காமிக்கிறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியான பிரச்சனையும் இருக்கு. அதனால வந்து காவலர்களுக்கு எல்லாரும் வாய் பேச்சோட தான் இருக்காங்க. வசதிகள் என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க காவலர்களுக்கு? அவர்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்கிறதா? இல்லை இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி திருப்பி இப்போ முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்தும் காவலர்களை வந்து எல்லா வேலைக்கும் நீங்க உங்க ஏவலாளி மாதிரி யூஸ் பண்றீங்க. நீங்க எங்க போறீங்களோ அவங்க இருக்கணும்ன்றீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூட்டத்தாங்கி இங்கேயும் போட்டு அவங்கள அந்த இடத்துல வந்து பந்தோபஸ்து போறீங்க. முதலமைச்சர் வர்றாருன்னா 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து வெயில்ல காயறது யாரு? காவலர்கள் தான் காயறாங்க. காவலர்கள் சைடு பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதையும் சரி செஞ்சுதான் ஆகணும். இன்றைக்கு வந்து ஒரு காவல்துறையின் கஸ்டடியில இருந்து ஒருத்தர் இறந்திருக்கிறாரு காவல் நிலையத்துல. இப்ப இங்க இருந்து நம்ம விஜய் எல்லாம் போய் பார்க்கலாம்ல. ஏன்னா தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை நடந்து இறந்தப்ப எல்லாரும் ஓடி போய் அங்கெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு காசு பணம்லாம் கொடுத்தாங்க. ஏன் இன்றைக்கு போக வேண்டியது தானே? விஜய் கட்சி நடத்துற விஜயா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், ஏன் திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு, இல்ல வைகோ என்ன சொல்ல போறாரு? இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர் போயிருக்கலாம்ல மேம். யாருமே போகல. அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து இங்க உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் வேலை பார்க்கவே அவருக்கு நேரம் பத்தல. இல்ல உங்களுக்கு யாராவது போய் ஆறுதல் சொன்னீங்களா? இதை பத்தி பேசுனீங்களா? இன்னொன்னு அறநிலையத்துறையில வேலை ஆனா அவங்க அம்மா தம்பியை மட்டும் டிஎம்கே காரங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துச்சு. இந்த கையெழுத்து போட, ஆமா கையெழுத்து போட சொல்லுவாங்க, சரி பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு சரி பண்ணிடுவாங்க. அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுதான். உயிருக்கு இங்க எந்த மதிப்பும் கிடையாது. மக்களுக்கு வந்து என்ன செய்யணுன்றது இந்த அரசுக்கு செய்ய தெரியுதா தெரியலையான்றது தெரியல. கொஞ்சம் கூட வந்து காவல்துறை வந்து என்னைக்கு இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வசதிகள் என்று எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. காவல் நிலையங்களை மாடர்ன் ஆக்கி இருக்கிறீங்களான்னு பார்த்தா காவல் நிலையங்கள்ல எந்த விதமான அந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் தான் இருக்கிறது. இன்றைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. காவலர்களே பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்க? அவங்க வந்து மக்கள் கிட்ட தான் தங்களுடைய கோபதாபத்தை காண்பிக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். அதனால எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்லயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, காவல்துறை என்பது ஒரு மிக முக்கியமான துறை. அதற்கான சில விஷயங்கள் வந்து செய்யப்படாமல் இருக்கும் வரை இந்த மாதிரியான இறப்புகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த இந்த 5 வருடத்தில் எதுவுமே செய்யலை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கு அது என்னன்னா பல உயிர்களை வாங்கி கொண்டிருக்கிறது. அது இவங்க வந்ததுல இருந்து கஸ்டோடியல்டே நடக்கலையா, இவர்கள் வந்ததுல இருந்து காவல் நிலையங்கள்ல யாருமே சாகலையான்னு அன்னைக்கு சாத்தான் குளத்துக்கு இவங்க அவ்வளவு பொங்குனாங்க. ஆனா இவர்கள் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய மரணங்கள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க. என்கவுண்டர்ஸும் நிறைய நடந்திருக்கு. நம்ம இங்க சென்னையில பார்க்கலையா, மாயாவதி கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வந்து இங்க இறந்து போனார்ல, வெட்டி அவரை வந்து சுட்டு கொண்டாங்க. அப்ப அதுல இருக்கிறவங்களும் என்கவுண்டர் தான் போட்டு தள்ளுறாங்க. இன்னும் அப்புறம் எப்படி எங்க இருந்து வெளியில வரும்? நீங்க என்கவுண்டர்ல போட்டீங்கன்னா இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, யாரும் கேட்கறதுக்கும் நாதி இல்லாம இருக்கு. இதன் மூலமா நம்ம மாநிலத்துல சட்ட ஒழுங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு? அது ரொம்ப மோசமா தான் இருக்கு. எல்லாரும் சொல்லியாச்சு, ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஒரு பக்கம் திருட்டு, ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரியான காவல் நிலையங்கள் நடக்கும் கொடுமைகள் என்று அதெல்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இவங்க சொல்றது போல நாங்க வந்து விடியல் அரசு நடத்துறோம், மாடல் அரசு நடத்துறோம், இவங்க ஒரு பக்கம் சும்மா பொய்ய சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. ஓகே மேம், நன்றி மேம்.